அஸ்வினி நட்சத்திரம் என்பது ராசி மண்டலத்துல மேஷ ராசியில இந்த நட்சத்திரம் இருக்கும். இதாவது மேஷ ராசிய உடைய இந்த நட்சத்திரத்தோட அமைப்பு பார்த்தீங்கன்னா ஒரு குதிரை மாதிரி இருக்கும். அதாவது இந்த அஸ்வினி நட்சத்திரம் இரட்டை குதிரை போன்ற அமைப்பை உடையது. இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான ஆதி தேவதை என்றால் அஸ்வினி குமாரர்கள் என்று சொல்லலாம். ஆதி தெய்வம் என்றால் உங்களுக்கு ஈஸ்வரன். இந்த அஸ்வினி நட்சத்திரத்துக்கு உண்டான பஞ்ச பூதம் என்றால் அது பூமி அப்படின்னு சொல்லக்கூடிய நிலம். ஆக இவங்க இந்த ஏகாம்பரேஸ்வரர் ஆலயம் காஞ்சிபுரத்தில் உள்ள அந்த ஸ்தலத்திற்கு மண் ஸ்தலம் என்று சொல்லக்கூடிய அந்த ஸ்தலத்துக்கு சென்று வழிபட்டால் இவர்களுக்கு அனைத்து விதமான வெற்றிகளும் கிடைக்கும். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான நிறம் என்றால் இளஞ்சிவப்பு. அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான அதிர்ஷ்ட தினம் என்றால் திங்கள் வியாழன். இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான உடல் உறுப்புகள் என்று சொன்னால் தலைப்பகுதி அல்லது மூளைப்பகுதி என்று சொல்லக்கூடிய அந்த இடங்கள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள் இவர்களுக்கு உண்டாகும். இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான ஆதி தெய்வம், அதாவது கிரகம் என்று சொன்னால் கேது பகவான், ஞானத்தை வழங்கக்கூடியவர், அருளை வழங்கக்கூடியவர். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான சித்தர் என்று எடுத்துக்கொண்டால் காலங்கிநாதர் சித்தர், அவரை வழிபடுவதாலும் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு வெற்றிகளை தரும். அதே மாதிரி இந்த நட்சத்திரத்துக்கு உண்டான தொழில் என்று சொன்னால் பாதுகாப்பு, இராணுவம், சட்டத்துறை, காவல்துறை, இரும்பு சம்பந்தப்பட்ட, உலோகம் சம்பந்தப்பட்ட, மருத்துவர், எழுத்தாளர், பத்திரிகையாளர், யோகா பயிற்சியாளர் போன்ற தொழில் வாய்ப்புகள் எல்லாம் இவர்களுக்கு அமையும். இவர்களுக்கு உண்டான ரத்தினம் என்று சொன்னால் அது செம்பவளம், இதை அவர்கள் அணியலாம். அதே மாதிரி இந்த ராசிக்கு உண்டான அதிர்ஷ்டம் தரும் திசை என்றால் தெற்கு. அதே மாதிரி இந்த ராசிக்குரியவர்களுடைய குணம் எப்படி பழகுவாங்கிற குணம் பார்த்தீங்கன்னா தேவ குணம் என்று சொல்லலாம். இந்த ராசிக்கு உண்டான அதிர்ஷ்டம் தரும் மரம் என்றால் அது எட்டி மரம் என்று சொல்லலாம். ஆக இந்த எட்டி மரத்தையும் இவர்கள் நட்டு வழிபடலாம். ஆகவே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிக மிக அதிர்ஷ்டம் தரும் கோயில் என்றால் அது பிறவி மருந்தீஸ்வரர் என்று சொல்லலாம். நாகப்பட்டினம் மாவட்டத்தில் அமைந்துள்ள பிறவி மருந்தீஸ்வரர் ஆலயம் சென்று வழிபட்டு வந்தாலும் இவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைக்கும். ஆகவே இந்த நட்சத்திரத்துக்கு பிறந்தவர்களுக்கு உண்டான தோஷ பரிகாரம் என்று சொன்னால் இந்த அஸ்வினி நட்சத்திரம் அன்று வரக்கூடிய நாளில், ஜென்ம நட்சத்திர நாளில் இவர்கள் குதிரைகளுக்கு புல்லை தானமாக கொடுக்கலாம். அப்படி கொடுத்தால் வெற்றிகள்